இருந்து மோகனூர் அப்படின்ற ஒரு ஊருக்கு போகிற இடத்துல வர்ற ஒரு மிகப்பெரிய பிரிட்ஜ். ஆனால் நானும் தமிழ்நாட்டில் பல இடத்துக்கு போயிட்டு வரேன், நிகழ்ச்சிக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும். இந்த ஊர் ஆற்றுலையுமே தண்ணி இல்லை. தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றுவேன், தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றுவேன்னு சொல்கிறாங்களே, எல்லா காட்டுலேயும் தண்ணி இல்லாமல் தான் இருக்குது. பாருங்கள், இதிலலாம் காவிரி கரை புரண்டு ஓடிச்சுன்னா எப்படி இருக்கும்? இவ்வளோ பெரிய ஆற்றுல பாலைவனத்தில் இருக்கிற அளவு கூட தண்ணி இல்லை பாருங்கள். ஆனால் இடம் நல்லா இருக்குது, நல்லா ரம்மியமாக, நல்லா மணி 5 மணி, சாயந்தரம் 5 மணி நல்லா காற்று வருது. அதனால தான் அப்படியே இந்த இயற்கையை ரசிச்சுக்கின்னு என்னோடய வியூவர்ஸ்க்காக இந்த வீடியோ. ஆனால் இங்கே பரவாயில்ல, அந்த பக்கம் சுத்தமாக கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏதோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இந்த ஆற்று பக்கம் ஓரமாக எட்டி பார்க்குது. உங்களுக்கு தெரியுதுங்களா? இறங்கி எடுக்க முடியல, ஏன்னா வண்டியில் போயிட்டு பார்த்துங்க பார்த்துங்க. கோடையோட வறட்சியை ஏதோ இந்த கொஞ்சம் நஞ்ச தண்ணியாவது இந்த ஊர் மக்களுக்கு இறைவன் கொடுத்த கொடை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் பரவாயில்லைங்க, பெரிய பிரிட்ஜுங்க. இவ்வளோ நேரம் பாருங்கள், கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட 2 நிமிஷம் ஆகும்போது இந்த பிரிட்ஜு இன்னும் முடியல. புரியுங்க, வண்டி வேகமாக தான். அப்பா, இவ்வளோ பெரிய பிரிட்ஜு. சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கா? பார்த்துங்களா? பார்த்து ரசிங்க. அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் முடியல, விடாமல் வந்துட்டுருக்கு. ஆத்தாடி, ரொம்பவே பெரிய பிரிட்ஜு தான்ப்பா. பிரிட்ஜ் ஆரம்பிக்கும் போது எடுத்தது. இருங்க, கரெக்டாக எத்தனை நிமிஷம் இந்த பிரிட்ஜ் வருதுன்னு பார்ப்போம். 2 நிமிஷம் 17 செகண்ட். இன்னும் பிரிட்ஜ் முடியல பாருங்கள். எவ்வளோ பிரிட்ஜ் பாருங்க. ஆப்பா, அதேங்க பார்த்து பிரிட்ஜ் போயிட்டு ஆப்பா. தாண்டிடுச்சுங்க. என்னென்ன இந்த ஊரில் பெரிய பிரிட்ஜு போல இருக்கேன். இது இவ்வளோ பெரிய பிரிட்ஜாக இருக்குது. திருச்சி ஸ்ரீரங்கம் அந்த பிரிட்ஜெல்லாம் நான் தாண்டிடுச்சேன். இவ்வளோ பெரிய பிரிட்ஜு நான் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பார்த்ததில்லை. இதுதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை, இதை விட பெரிய பிரிட்ஜு தமிழ்நாட்டில் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.